ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பராக ஒரு மீகோரி செஞ்சாச்சு. அதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா, முதல்ல பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ரெட் சில்லி, 2 பல் பூண்டு, சின்ன வெங்காயத்தில் கொஞ்சோண்டு, அது கூட பாதி பீஸு தக்காளி, அதை உப்பு போட்டு அரைச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை தனியாக எண்ணெய் ஊற்றி வெறுமனேன்னு தாளித்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இதில் மீகோரி செய்கிறதுக்கு மஞ்சள் மீகோரி வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக அது கூட கடைக்கீரை, தவு இதெல்லாம் தனித்தனியாக நறுக்கி அலசி கழுவி வச்சுட்டு இப்போ செய்ய ஆரம்பித்து அப்படியே முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கிண்டி எடுத்தேன்னா செமையாக வந்துடும். சில பேர் அவிச்சு எடுத்து போடுவாங்க. நான் இதை ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுருவேன். அப்போ நல்லா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கிண்டுறது கைதான் வலிக்கும், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், தவுலாம் எப்படி பீஸாக தவு எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கிட்டு ஸ்கொயர் டைப்பில் அதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு குலுக்கிட்டு அதை லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இன்னொன்று அதில் இருக்குது பாருங்கள், பாசிப்பத்தை மொளை அதையும் இருக்குது. அதை தனியாக அலசிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம வதக்கையிலே தனியாக இந்த எண்ணெய் சட்டியிலே போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கடைசியாக இதெல்லாம் அந்த கிண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எண்டு டயத்தில் அதே மாதிரி முட்டை 2 முட்டை உடச்சி ஊற்றி தனியாக லைட்டாக ஃப்ரை பண்ணி எல்லாத்துக்கும் உப்பு மட்டும் எந்தெந்த இது வதக்கி வைக்கிறோமோ அதில் சும்மா ஒரு ஸ்பிஞ்ச் அளவோட கம்மியாக உப்பை போட்டு அழகாக எண்ணெயில் வதக்கி வச்சுக்கணும். எண்ணெயெல்லாம் ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. அதுக்கு ஊற்றையில் சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா இது தாளிக்கையில் மட்டும்தான் தேவைப்படும் நிறைய. இங்கே பாருங்கள், நான் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். யார் யாருக்கு மீகோரி பிடிக்குமோ பிடிச்சவங்களாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சாப்பிட்டுட்ருக்கேன் காலையிலேயே கிண்டுனதோட. நல்லா இன்றைக்கி காரசாரமாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எப்போவுமே மீகோரி நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு பிடிக்கும். என் ஃப்ரெண்டு மீனை சொல்லி கொடுத்தாங்களா, அதுலேருந்து நம்ம அப்பப்போ எப்போல்லாம் நேரம் இருக்கோ அப்போ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு செஞ்சு அப்படியே ஹாட் பாக்ஸ் நிறைய எடுத்து வச்சுட்டேன். எவ்வளோ இருக்குது பாருங்கள். அந்த கீரையிலேருந்து ஜூம் பண்ணையில் பாருங்கள், நல்லா அந்த பயத்தமுளையெல்லாம் அப்படி எப்படி வந்துருக்குண்ணா, இதை அப்படி எடுத்து சாப்பிடல அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரேட் மீகோரி.